ஒரு நாள் காட்டின் ராஜா சிங்கம் ஒரு பெரிய மரத்தடியில் ஓய்வெடுத்து தூங்கிக் கொண்டிருந்தது. அங்கே வந்த ஒரு சிறிய எலி விளையாடிக் கொண்டே சிங்கத்தின் மேல் ஓடிவிட்டது. என்னடா இது? என் தூக்கத்தை கெடுத்தது யார்? மன்னியுங்கள் அரசே, நான் சின்ன எலிதான். உங்களுக்கு துன்பம் செய்ய நினைக்கவில்லை. என்னை விடுங்கள். ஒரு நாள் நான் உங்களுக்கு உதவி செய்வேன். நீ என்ன சின்ன எலி, என்ன உதவி செய்ய முடியும் எனக்கு? சரி, போகலாம், உன்னை விடுகிறேன். அப்படி சொல்லி சிங்கம் எலியை விடுவித்தது. சில நாட்கள் கழித்து சிங்கம் வேட்டையாடிகள் போட்ட வலையில் சிக்கியது. அது கர்ஜித்தாலும் தப்பிக்க முடியவில்லை. ஆஹா, இப்போது யார் என்னை காப்பாற்றப் போகிறார்கள்? அட, இது என் நண்பன் சிங்கத்தின் சத்தம் போலிருக்கிறது. அவனுக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. எலி விரைவாக வந்து சிங்கம் சிக்கிய வலையை தன் பற்களால் கடிக்கத் தொடங்கியது. கவலைப்படாதே அரசே, நான் உன்னை விடுவிக்கிறேன். சிறிது நேரத்தில் வலை கிழிந்து சிங்கம் விடுபட்டது. சின்ன எலியே, நீ உண்மையிலேயே என் உயிரை காப்பாற்றினாய். முன்பு உன்னை சிறியவன் என்று நினைத்தேன். ஆனால் இன்று புரிந்தது, யாரையும் குறைத்து மதிக்கக்கூடாது. நன்றி வேண்டாம் அரசே, நண்பன் கடமை செய்துதான் இருக்கிறேன். இந்த கதை நமக்கு கற்பிப்பது, சிறியவர்களும் பெரியவர்களுக்கு உதவ முடியும். யாரையும் குறைத்து மதிக்கக்கூடாது.